அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். நிச்சயமாக இந்த கதை உங்கள் குழந்தையை பற்றியது. ஒரு வெளிநாட்டு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெற்றோருடைய அனுபவம். ஒரு குழந்தையுடைய ஆசிரியர் அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கு, தாய் தந்தையருக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு உடனடியாக வரணும்னு ஒரு செய்தி அனுப்புகிறார். அப்போது அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்குறாங்க. ஏன் உன்னுடைய ஆசிரியர் என்னை பள்ளிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மகன் சொல்கிறான், டீச்சருக்கு என் ஓவியம் அவ்வளவா பிடிக்கல, அதனால தான் வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த குழந்தையுடைய அம்மாவும் அப்பாவும் ஆர்வத்தோடு அந்த ஆசிரியர் பார்க்குறக்கு போகிறாங்க. ஏன் டீச்சர் எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நேற்றுக்கு வகுப்பில் அனைவரையும் குடும்பத்தோடு இருந்ததை பற்றி ஒரு படம் வரைய சொன்னேன். உங்கள் மகன் வரைஞ்சது தான் இந்த படம். ஏன் உங்கள் மகன் இப்படி ஒரு படம் வரைஞ்சான்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படத்தை நீங்களும் பாருங்கள், பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறத கேளுங்க, அப்போ தான் புரியும், சரிங்களா? அப்போது அந்த குழந்தையுடைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, முடியும் மிஸ், இது நாங்கள் விடுமுறைக்கு ஸ்னோர்கெல்லிங், அதாவது தண்ணீருக்கு அடியில் மீன் பார்க்க போன நாள் அன்னைக்கு என் மகன் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏங்க மிஸ் இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தண்ணீருக்கு அடியில் சுவாசிக்க பயன்படுத்துகிற கருவி தான் அந்த பையன் அதில் வரைஞ்சிருக்கிறது. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி தோணுதுங்கிறத நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் நான் பேசுகிறத கேட்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல உங்களுக்கும் வித்தியாசமாக தான் தோணியிருக்கும். இதிலிருந்து நம்ம என்ன யோசிக்கலான்னா, ஒரு குழந்தைய பற்றி கண்டிப்பாக முதல்ல பெற்றோருக்கு தான் நல்லா தெரியும், அடுத்ததாக ஆசிரியருக்கு. அதனால் யாராவது நம்ம குழந்தைங்கள பற்றி ஒரு ஆசிரியர்கிட்டையோ இல்லை பெற்றவங்ககிட்டையோ சொன்னாங்கன்னா ஒரு முறைக்கு 2வது முறை நல்லா சிந்தியுங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்டிப்பாக தனித்துவமாக ஏதாவது ஒரு இருக்கும். அந்த தனித்துவத்தை, அந்த தனித்துவமான திறமையை, ஆர்வங்களை அந்த குழந்தைங்ககிட்டேருந்து வெளியில் கொண்டு வாங்க. தினமும் உங்கள் குழந்தைங்களோட மனம் விட்டு பேசுங்க, சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஜெயாற்றை வென்றான்.